புதிய காரியம் செய்வேன் என்றாரே, இப்பொழுதே தோன்றும் என்றாரே. வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். வனாந்திரம் வயல்வெளியாகும், அவ்வாந்திர வெளியிலாரும். ஏசாயா 35வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம், வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். என கண்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பான ஒரு வயல்வெளியாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கான அறிகுறியே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், வறட்சியான ஒரு அனுபவத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், துக்கத்தின் மேல் துக்கம், பாரம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, பல நிந்தைகள் பல அவமானங்கள் எனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து அது புஷ்பத்தை போல செழிக்கும்படி உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். பொழுது உங்க வாழ்க்கை ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். அடுத்த நிலைமைக்கு நான் என்ன செய்வேன் என்கிற கேள்விக்குறியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேலையில எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு பணத்தை கூட என்னால மிச்சம் எடுக்க முடியல, ஒரு செழிப்பை என்னால பார்க்க முடியல, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்ப்போடு தொய்ந்து போன இருதயத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஒரு வயல்வெளியை போல செழித்து ஓங்குகிற ஒரு வயல்வெளியை போல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற போகிறார். நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சந்தோஷமா இருக்கும்படி, உங்க துக்கங்கள் மாறி உங்களுடைய சஞ்சலங்கள் மாறி நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்க வாழ்க்கைய வயல்வெளியாய் கர்த்தர் மாற்ற போறார். ஒரு வயல்வெளியை பார்த்தா ஒரு விவசாயிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அதை போல உங்க வாழ்க்கைய ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி ஆசீர்வாதமாக்கி செழிப்பான ஒரு அனுபவத்திற்குள்ள உங்களை கொண்டு போக போறாரு. உங்க வறட்சி எல்லாம் மாற போகிறது, உங்க நெருக்கடி எல்லாம் கர்த்தர் மாற்றி செழிப்பான வாழ்க்கையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.